அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது டிசம்பர் மாதத்தில் பட்டையை கிளப்ப போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக மேச ராசி நண்பர்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சவாலான மாதமாக இருக்கிறது. உங்கள் நேரம், சக்தி மற்றும் பணத்தை நிர்வகிப்பது பொருத்தமானதாக இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் வானிலை தொடர்பான மாற்றங்களால் நோய் அல்லது ஏதேனும் காயம் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வேலை தொடர்பாக நீங்கள் அல்லது நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணம் சாத்தியமாகும். வாரத்தின் நடுவில் வீட்டு பழுதுபார்ப்பு போன்றவற்றிற்கு திடீரென அதிக அளவு பணம் செலவிட வேண்டியிருக்கும். வாரத்தின் பிற்பகுதி முதல் பாதியை விட சற்று இயல்பாக இருக்கும். காதல் உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கை நெருக்கம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் மெரூன். அதிர்ஷ்ட எண் 12 இருக்கிறது. மேச ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று உங்களுக்கு மந்தமான மாதமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் மந்தத்தன்மையில் இருக்கிறது. ஆகையால் எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் ஏதேனும் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணம் ஏதேனும் இருந்தால் உடனடியாக இந்த மாதத்தில் கைவிட்டுவிட்டு அடுத்த மாதம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகும். தொடக்கத்திலிருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கைகூட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வான தொடர்பான விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு பெறுவீர்கள். வியாபாரியாக இருந்தால் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். முக்கியமாக மாதத்தின் நடுப்பகுதியில் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்படுவதை காண்பீர்கள். இந்த மாதம் ஒரு பெரிய பதவி அல்லது மரியாதை கிடைக்கக்கூடும். உங்கள் அன்பை யாரிடமாவது வெளிப்படுத்த நினைத்தால் அதன் மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை காக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இதன் மூலம் மகிழ்ச்சி நிலைந்திருக்கும். ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிகப்பு நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 7 இருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசி சாதக்காரர்கள் இந்த வாரம் கலவையானதாக இருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்க நீங்கள் இன்னும் சிரமப்பட வேண்டியிருக்கும். பெற்றோரிடமிருந்து எதிர்பார்க்க ஆதரவு கிடைக்காததால் மனம் சற்று வருத்தப்படும். வாரத்தின் நடுப்பகுதியில் வேலை தொடர்பாக நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தகராறு செல்வாக்கு மிக்க நபரின் மத்தியஸ்தால் தீர்க்கப்படும். தொழிலதிபர்கள் தொழில் விரும்பிய லாபத்தை பெறுவார்கள். உங்கள் எதிரிகள் பணியிடத்தில் செய்யும் அனைத்து தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதுடன் உங்களை நிரூபிக்க முடியும். உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது. முக்கியமாக இந்த மாதம் என்று பார்த்தால் சற்று மந்தமாக இருக்கிறது. உறவினர்களின் அன்பும் பாசமும் இருக்கும். காதல் விவகாரங்கள் இணக்கம் நீடிக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் முக்கியமாக 15 என்ற இலக்கம் இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பும் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியை நடக்கும் போதும் ஏதேனும் ஒரு இடத்தில் நீங்கள் பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதாகும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பின் மூலம் பலனை பெறுவீர்கள். மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு ஆளுநர்கள் பார்வையிலிருந்து இந்த நேரம் நல்லதாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தின் முதல் பாதியில் மாணவர்கள் சிறப்பு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டின் வணிகத்தில் தொழில் உருவாக்க விரும்பினால் இந்த வாரம் நீங்கள் விரும்பிய திசை முயற்சித்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். மிகவும் சாதகமானதாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் வேலையை மாற்ற முயற்சித்தால் ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து ஒரு நல்ல சலுகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகிறது. நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான எண் 5 சிம்மராசி. இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக விபத்துகளுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகிற இந்த மாதம் தங்கள் பணியிடத்தில் தங்கள் எந்த மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உங்கள் வேலை தடைகள் உருவாக்க முயற்சிக்கலாம்.
மற்றவருடன் பேசும்போது பணிவாக நடந்து கொண்டு செயல்பட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் தொண்டு போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதை இடக்காவிட்டாலும் நாவை இடக்க வேண்டும். திருமண வாழ்க்கை தொடர்பான சில பிரச்சனைகள் உங்கள் பிரச்சனைக்கு பெரிய காரணமாக மாறக்கூடும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண் 3 என இருக்கின்றது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையானதாக இருக்கிறது. நீண்ட அல்லது குறுகிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முக்கியமாக எதிர்பார்த்ததை விட குறையான பலனளிக்கும். இதன் காரணமாக நீங்கள் சோர்வாக உணரலாம். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் போது தங்கள் நல விரும்பிகளின் ஆலோசனையை புறக்கணிக்க கூடாது. கண்டிப்பாக உணர்வு புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது திருமண வாழ்க்கையை வாழ கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை துணைந்து உணர்வுகளை தேடிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் என்றால் 4. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், முக்கியமாக ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். துலாம் ராசியினர் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு விதிகள் மற்றும் சட்டங்களை மீறுவதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அபராதங்களையும் மரியாதை இழப்பையும் சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு தொழில் செய்தாலும் இந்த நேரத்தில் நஷ்டத்தை சந்திப்பீர்கள். துணையுடன் சில விஷயங்கள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் காதல் வாழ்க்கையில் மோதல்கள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் அமைதியற்றதாக இருக்கும். நிலைமையை கட்டுக்குள் வைக்க உங்கள் துணையுடன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் கிரீன் நிறமாகும். அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் 9 இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிகராசி நண்பர்கள், விருச்சிகராசிக்காரர்கள் இந்த மாதம் கலவையான மாதமாக இருக்கிறது. எதுவும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. வேலையில் கூடுதல் சுமை ஏற்படுகிறது. பணியிடத்தில் மூத்த அதிகாரியிடம் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுவீர்கள். வேலை சரியான நேரத்தில் முடிக்க கஷ்டப்படுவீர்கள். ஆரோக்கியம் இயல்பாகவே இருக்கும். அரசு திட்டங்கள் சிக்கி தவிக்கும் பணத்தை பெற முடியும். வாரத்தின் நடுப்பகுதியில் சில குடும்ப விழாக்கள் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பிங்க் நிறமாகும். அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் 10 இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கடின உழைப்பு முயற்சியும் தேவைப்படும். உங்கள் நலம் விரும்பிகள் முயற்சிக்கு துணையாக இருப்பார்கள். இதன் விளைவாக உங்களின் அனைத்து சிரமங்களும் எளிதில் தீர்க்கப்படும். குறிப்பாக உங்கள் வேலை சற்று பாதிக்கப்படும். மாதத்தின் முற்பகுதியில் நிலைமை மீண்டும் உங்களுக்கு சாதகமான மார்க்கம் உண்டு. தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரை வாரத்தின் பிற்பகுதி முதல் பாதியை விட சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் வணிகம் தொடர்பான சில பெரிய வெற்றிகளையோ அல்லது தொடர்பான சில நல்ல செய்திகளையோ நீங்கள் பெறலாம். சுப மற்றும் மத நிகழ்வுகள் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் வருதால் கருப்பு, அதிர்ஷ்ட எண் என்றால் 1. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 2 படிகள் மூலம் ஒரு படி பின்வாங்கி என்று இருக்கும். தயங்காமல் அதை செய்ய வேண்டும். சில வீட்டு பிரச்சனைகள் உங்கள் மன அமைதிக்கு பெரிய காரணமாக மாறக்கூடும். இந்த நேரத்தில் தீர்வுகள் கண்டறி சில விஷயங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. முக்கியமாக மாதத்தின் நடுப்பகுதியில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறை தீர்க்க நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும். ஆகையால் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏதேனும் பிரச்சனை இருக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த வாரம் இறுதிக்குள் மகர ராசிகள் திடீரென்று நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பர்பிள், அதிர்ஷ்டமான என்றால் 6 ஆகும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், கும்பராசி நண்பர்கள் அவசரம் காட்டுவதை சற்று தவிர்த்துவிட்டு செல்ல வேண்டும். தேவையற்ற வழக்குகளில் ஈடுபடாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் பணம் மற்றும் மரியாதை இரண்டையும் இழக்க நேரிடும். இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொந்தரவை அனுபவிப்பீர்கள். முக்கியமாக அடுத்த வாரம் அதற்குள் உங்களுக்கு நல்லது நடந்துவிடும். நீங்கள் உழைத்தால் மட்டுமே விரும்பிய பலன்களை பெற முடியும். அதே நேரத்தில் உயரை பதவி பெற நன்றாக உழைப்பட வேண்டும், அதுவும் தடைபடும். குடும்பத்தினரனோ அல்லது காதல் துணையுடனோ சில தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறம், அதிர்ஷ்டமான எண் என்றால் 2 இருக்கிறது. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள், மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியானதாக இருக்கும். திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிவடையும். அதன் காரணமாக உங்களுக்கு மிகுந்த ஆற்றலையும் உற்சாகமான உணர்வுகள். இந்த வாரம் திட்டங்களை வகுப்பதன் மூலம் வேலை செய்யும் போக்கு உங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனால் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். தேர்வுகள் மற்றும் போட்டியாளர்கள் தயாராகும் மாணவர்கள் முக்கியமாக இந்த மாதம் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு நண்பர் அல்லது செல்வாக்கு மிக்க நபர் உதவியுடன் நீங்கள் விரும்பிய வேலை பெறலாம் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. உடன்பிறப்புகள் மற்றும் குடும்ப உறுப்பினரான உறவுகள் சுமூகமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் கிரேக், அதிர்ஷ்ட எண் என்றால் 11 இருக்கின்றது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.